ஹாய்ங்க, இது என்னன்றது தெரியுதா? இதுதாங்க கற்பூரவள்ளி. இதில் வந்துட்டு எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது தெரியுங்களா? நிறைய வந்துட்டு நீங்கள் டாக்டர்ஸ் வந்துட்டு வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது இந்த கற்பூரவள்ளிக்கு தாங்க சொல்ல முடியும். ஏன்னா நெஞ்சு சளிக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரவள்ளிக்கு தான் சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது. கம்பல்சரி குழந்தைங்க இருக்கிற வீட்டுங்களில் வந்துட்டு கண்டிப்பாக இது ஒரு செடியாச்சும் நீங்கள் வளர்க்கணும். கொஞ்சம் இடமா இருந்தாலும் தொட்டிலையோ இல்லைன்னா வந்துட்டு எந்த இடத்துல கிடைக்குதோ கொஞ்சமாக வளங்க. பெரியவங்க வந்துட்டு இது ஒரு இலை பிச்சு பச்சையாகவே வந்துட்டு சாப்பிட்டனாலும் சளி க்யூர் ஆகிடும். அதே போல் வந்துட்டு கஷாயம் போட்டு குடித்தாலும் அவ்வளோ க்யூர் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. என் வீட்டாண்ட இருந்தது, நான் ஒரு சின்ன கிளை தான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன். ஆனால் இவ்வளோ பெருசாக வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு யூஸ் ஆகிற விஷயம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் யூஸ் ஆகட்டுமே, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்றதுக்காக தான். இப்போ நிறைய மழை காலம் வருது, வைரஸ் காய்ச்சல்லாம் வருது. ஸோ இதுவும் வெத்தலை போட்டு கஷாயம் வச்சு குடிச்சிங்கன்னா காய்ச்சல், இருமல், சளி எது இருந்தாலும் க்யூர் ஆகிடுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன்.